வந்துவிட்டார் நமது கழக இணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். கரகோஷங்களோடு வரவேற்போம். வளர்க தமிழக வெற்றி கழகம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மற்றும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எஸ்ஓபியை திரும்ப பெற வேண்டும், சட்ட ஒழுங்கு சீர்களை கண்டித்து இங்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கின்ற அருமை அண்ணன் கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களே மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை, வருங்கால முதல்வர் நமது அண்ணன் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கழக தொழிலாளர்களே, தோழிகளே, வார்டு நிர்வாகிகளே, அனைத்து மாவட்டம் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட கழக தோழர்களே அனைவருக்கும் வருக வருகின்ற என்பதை வருக என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்க நம்ம கூடியிருக்கோம்னா எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு அநியாயங்களை தட்டி கேட்கின்ற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்க சொல்றோம்னு சொன்னா, இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பான். அதன் அடிப்படையில் இன்று வரை தமிழகத்தில் உள்ள நிர்வாகங்கள் அதை சார்ந்தே மக்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு மக்கள் கணக்கெடுப்பு தான் பண்றாங்க, ஜாதி வாரியா கணக்கெடுக்க மாட்டேன்றாங்க. ஜாதி வாரியா கணக்கெடுத்தா தானே எந்த சமூகத்தினர் பின்தங்கி உள்ளனர், எந்த சமூகத்தினருடைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரம் தெரிஞ்சு அவங்களுக்கு கல்வியோ வேலை வாய்ப்பு மற்ற உதவிகள் செய்ய முடியும். ஏன் தமிழக அரசு இதை கண்டுக்கிற மாட்டேங்குது? தளபதி சொன்ன மாதிரி தான் கல்லாப்பட்டி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க அந்த தமிழக அரசு தமிழக மக்கள் அப்படி நம்பும். தளபதி சூப்பரா சொல்லிருக்காங்க, கூட்டணி அமைக்கிறதே கல்லாப்பட்டிக்காக தான், நல்ல பேர் தான். டிஎஸ்ஐக்கு திமுகவுக்கு கல்லாப்பட்டி அரசு சொல்லிக்கலாம். மக்களை சிந்திக்கின்ற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. தமிழகத்தில் பாத்தீங்கன்னாக்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. காரணம், நேற்று கூட பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி 20 முறை சுத்தி 10 மணி நேரம் கழிச்சு தான் போய் அவங்க காவலர் புகார் கொடுக்க முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பல நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதையுமே அவர் கண்டுக்கல. ஏன்னா மக்கள் பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் மாற்று வழி நமது அண்ணன் தளபதி அவர் ஒருவர் மட்டும்தான். நீங்க காசு நம்பிட்டு இருக்கீங்க, ஆனா தளபதி மட்டும் மக்களை நம்புறாரு. மக்களே நம் தளபதியை நம்புறாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் உருவாகும். அது தளபதியால் தமிழகம் நிம்மதி பெறும் என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுபோல் எஸ்ஓபி அந்த சட்டத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்னு உருவாக்கி நம்ம கூட்டம் போட்டா மட்டும்தான் 41 கண்டிஷன் 4900 பேருக்கு வரக்கூடாது. ஆனா அது இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் எந்த தலைவனும் கிடைக்காது, நம்ம அண்ணன் தளபதி கிடைச்சிருக்கு. ஏன்னா கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி காசு கொடுத்து கூப்பிடுற நேரத்தில் வராதுன்னு சொல்ற ஒரே தலைவர் நம்ம தளபதி. அது தமிழக அரசு. இந்த கண்டிஷன் யார் போடுறா? தமிழக அரசு போடுது. அப்ப இதுல புரிஞ்சுக்கிறோம், ஒரு சட்டத்தை வகுத்து நீங்க உங்க தேவைக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம். தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக போராடுதுங்க. அப்ப மக்களே அதுக்கு ஒரு சான்று கொடுப்பாங்க என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. உங்களை டிஎஸ்சி திமுகவை விரட்டும் நேரம் நேரம் இல்லை. தேர்தல் வந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருங்கால தமிழகம் தளபதி கையில் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இங்கே வருகின்ற அத்தனை கழக நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.